நைட்டு 11 மணிக்கு தான் வருவாப்பிள்ளைங்களாம். பாப்பா ஒண்டிமா உட்காந்துட்டு இன்னும் வரல, அவர் வந்தப்ப தான் நான் சாப்பிடுவேன். நான் சொல்லுவேன், உன் உடம்பு சரியில்லை, நீ சாப்பிடு, கொஞ்சம் சாப்பிட்டுக்க, தம்பி வந்தோடனே 2 பேரும் உட்காந்து சாப்பிடுங்க, பாத்திரம் கழுவு, அதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ பழி பூரா என் புள்ள முன்னால் வீடியோவில் போட்டு பண்ணிவிட்டு அவங்க பையன் நல்ல ஒன்றாட்டா அவங்க 2 அக்காவும் அவங்க மாமாவும் அப்படி பேசுகிறாங்க. அப்படிதான் பேசுவாங்க. அவங்களுக்கு அவனை விட்டு கொடுக்க வழி இல்லைல்ல. வழி இல்லைங்க மேடம், அவ்வளோதான். பையன் அவங்களுக்கு ஆயிடுச்சுங்க. அப்படி நினைக்க கூடாதுங்க. வாழ்க்கை நல்லா இருக்கணும், பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா என் பொண்ணை தான் சப்போர்ட் பண்ண. அடுத்த பொண்ணை ஏறெடுத்து பார்க்காத ஒரு வாழ்க்கை கெட்டுருச்சு. சரி, உனக்கு ஒரு துணை தேவைப்பட்டுச்சு, பாப்பாவுக்கும் இருந்துச்சு, 2 பேரும் ஏற்றுக்கிட்டீங்க, நல்லபடியாக வாழ்க்கை நடத்திருந்தீங்க, நான் செய்கிற மண்ணில் கூலி வேலையில் உனக்கு சோறு போட்டிருப்பேன். கண்ணை மீங்கி இருக்கா? இல்லைங்கம்மா, நல்லாவே இருப்பா. இப்பதான் என்னவோ ரொம்ப அடிச்சிடறாப்புல, ரொம்ப அடிச்சிடறாப்புல, அந்த மாதிரி ஒரு கலம்பு மாதிரி அடிக்கிறாருன்னு சொன்னா நம்புவீங்களா நீங்க? அடிப்பா. சரியான அடி. அந்த குச்சி ஒன்று வச்சிருக்காருங்க, அடிச்சிருவாரு இப்படி